இன்றைக்கும் கூட நான் முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதனால் எல்லாரும் நீங்கள் கவனமாக நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். எரேமியா சாப்டர் 30 verse 17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அடிக்காயங்களை எப்படி மேற்கொள்வது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காயங்கள் இருக்கும். அதை எப்படி நம்ம மேற்கொள்றது? வெளிப்புறமாக இருக்கிற காயங்களை நம்ம ஈஸியாக நம்ம அதை சரி பண்ணிக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த காயம் தெரியும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஒரு மனிதனுக்கு இதயத்திலே காயம் உண்டாயிருந்தது என்று சொன்னால் அதை ஆற்றுவதற்கு தேவனால் மட்டுமே கூடும். அல்லேலூயா. அதை வைத்து அந்த இருதயத்திலே அநேக நாள் இருக்கிறதுனாலே அதை வைத்து சோர்ந்து போகிற அனுபவத்தை நான் பார்க்க முடியும். ஜெபிக்க முடியலை, சரியாக வேதத்தை வாசிக்க முடியலை, ஒன்றும் பண்ண முடியலை. ஏன் என்று சொன்னால் இருதயம் காயப்பட்டிருக்கிறது. இருதயம் காயப்பட்டிருக்கிறது. காயம் எப்படி உண்டாகிறது? ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா காயம் உண்டாகுது. அதே போல தான் இந்த எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். என்ன பேரா? தள்ளுண்டவள் அப்படின்ற பேர். அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதனால தான் சீயோன் குமாரத்திக்கு ஒரு காயம். அதனால தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அப்பனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது தான் ஒரு காயம் உண்டாகுது. ஒரு இன்சிடென்ட் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நம்முடைய இருதயத்தில் காயம் உண்டாகிறது. அந்த காயத்தை தேவன் ஆற்றுவாராக. ஆமென். நீண்ட நாள் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் மாற்றுவார். உங்களை அடிக்காயங்களை தேவன் மாற்றுவார். முதலாவதாக நாம் பண்ண வேண்டிய காரியத்தை எப்படி நாம் மேற்கொள்வது, இந்த காயங்களை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு சொன்னால், முதலாவதாக யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்க முடியும். முதலாவது தேவனிடத்திலே நாம் விசுவாசமாக இருக்கிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் இந்த அடிக்காயத்தை தேவன் மாற்றுவாராக. பிசாசு நுழைகிற வாசல் இருக்கிறது. இதன் மூலமாக பிசாசு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து நம்முடைய எல்லா நேரங்களையும் அவன் வீணடித்து விடுகிறான். அதனால நாம் தேவனிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு ஸ்தோத்திரம் வேத பகுதி. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்தில், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். முதலாவது நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்தில் விசுவாசம் எதற்காக நாம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் தழும்பு இருக்குது, அப்படித்தானே? காயப்பட்ட எல்லாருக்கும் தழும்பு இருக்குது. தழும்பு இல்லாத ஒரு நபர் கூட கிடையாது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவர் தழும்புகளினால் குணமாகிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் பட வேண்டிய காயத்தை அவருடைய சரீரத்தில் ஏற்று அது அவருக்கு தழும்பாக மாறினது. தழும்பு என்று சொன்னால் அது சுகத்தின் அடையாளம். அந்த சுகத்தின் அடையாளத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்காக அவர் காயங்களை ஏற்றார், எனக்காக அவர் காயங்களை ஏற்றார், நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் அடிக்கப்பட்டார், அதனாலே எனக்கு சுகம் உண்டு. அவர் தழும்பு என்று சொன்னால் அது எனக்கு சுகத்தின் அடையாளம். அந்த சுகத்தின் அடையாளத்தை பார்க்கிறேன். சுகத்தின் அடையாளம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சுகத்தின் அடையாளம், பரிசுத்த ஆவியானவர் சுகத்தின் அடையாளம், கர்த்தருடைய அபிஷேகம் சுகத்தின் அடையாளம். பிரியமானவர்களே, சுகத்தின் அடையாளத்தை தேவன் சிலுவையிலே நமக்காக அவர் தந்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. அதனால முதலாவது தேவன் மேலே விசுவாசம் நாம் வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய காயங்கள் எல்லாம் மாறி போகும்.